ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களிலே குறிப்பாக முதல் வாசகத்திலே இவ்வாறு தாவீது சாமுவேல் அவர்களால் திருப்பொழிவு செய்யப்படுகின்றார். ஆண்டவருடைய ஆவி அவர் மீது நிறைவாக இருந்ததை காண முடிகின்றது. இஸ்ராயேல் மக்களுக்கான அரசராக தாவீது ஒரு சாதாரண நிலையிலே இருக்கக்கூடிய அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். தன்னுடைய மக்களுக்கான அரசராக அவரை திருப்பொழிவு செய்கின்றார். அவரும் கடவுளுக்கு உகந்த நிலையிலே வாழ்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புனிதரோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பணியை வரும் இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித செபஸ்தியார், அவரும் அப்படித்தான் இருந்தார். பிரான்ஸ் நாட்டிலே நர்போன் என்கிற நகரிலே பிறக்கின்றார். பிறகு அவர் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் மிகுந்த ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்பதை தன்னுடைய இன்னுயிரையும் ஆண்டவருக்காக இழக்கக்கூடிய ஒரு நிலையிலே மிக கட்டுப்பாட்டோடு அவர் வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வரலாற்றை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. ரோமை பேரரசன் டைக்ளோசியன் அவருடைய காலகட்டத்திலே இவர் வாழ்ந்திருக்கின்றார். அப்படி வாழ்கின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய இந்த கிறிஸ்துவ துன்புறக்கூடிய கிறிஸ்தவர்களுக்காக அந்த படையிலே அவரும் சேர்ந்து அவர்களுக்காக அவர் வாழ்கின்றார். அவருடைய வரலாறை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது பலவிதமான சித்திரவதைகளை அனுபவிக்கின்றார். இருந்தாலும் மிகுந்த ஒரு தீவிர நிலையோடு அவர் ஆண்டவரை பின்பற்றுகின்றார். எதற்காகவும் எந்த ஒரு நிலையிலுமே ஆண்டவரை அவர் மறுதலிக்கவில்லை, விட்டுவிடவில்லை. அவருக்காக அவர் வாழ்ந்தார். இறுதி வரை உறுதியோடு அவர் இருந்தார். அவருடைய சுரூபங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய எல்லா இடங்களிலுமே அவருடைய அந்த பக்தி முயற்சி, அவர் தொடக்க காலத்திலிருந்தே புனித அம்ப்ரோசியார் காலகட்டத்திலிருந்தே இந்த இவரை பற்றிய பக்தி முயற்சி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என்றால் புனித அம்ப்ரோசியார் இவரை பற்றி மறையுரையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி அவரை பார்க்கின்ற பொழுது, இந்த சுரூபத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்திலே கட்டி அடிக்கப்பட்டு அம்புகள் எய்யப்பட்டவராக அவர் சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த நிலையில் அவர் இறந்து போகவில்லை. இருந்தாலும் அவர் காப்பாற்றப்பட்டு மீண்டுமாக கிறிஸ்தவர்களுக்காக அவர் உழைக்கின்றார். பிறகு மன்னர் அவருடைய கொடுங்கோல் ஆற்றின் கீழ், அவர் சித்திரவதையின் கீழ் இவர் கல்லால் எரிந்து பிறகு பலவிதமான சித்திரவதைகள் எல்லாம் துன்பங்களை எல்லாம் ஏற்றுதான் அவர் உயிர் நீத்திருக்கின்றார். இப்படி பலவிதமான துன்ப துயரங்களை கிறிஸ்தவர்களுக்காக இந்த தீவிரமான ஒரு நிலையிலே தாம் பின்பற்றக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவரை தொடர்ந்து அவர் அன்பு செய்தார். அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பணியை, அந்த அழைப்பினை அவர் ஏற்று மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு இருக்கின்றார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்படி இவ்வாறு இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தாவீது அரசர் திருப்பொழிவு செய்யப்பட்டவராக கடவுளுடைய மக்களுக்காக பணியை மிக சிறப்பாக அவர் செய்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த ஓய்வு நாள் மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஆண்டவர் மனிதனுடைய மாண்பினை எவ்வாறு அவர் நிலைநிறுத்துகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாயிலாக நம்மால் பார்க்க முடிகின்றது. சட்டத்திட்டங்கள் எல்லாம் மனிதருக்காக. எனவே மனிதர் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே ஒழுங்குமுறைக்காக அல்லது சட்டத்திட்டத்திற்காக மனிதர் அல்ல என்கின்ற ஒரு நிலைப்பாடு நாம் மேற்கொள்ள வேண்டும். மனிதனுடைய மாண்பு மதிக்கப்பட வேண்டும், மனிதன் காக்கப்பட வேண்டும். எனவே மேலும் மற்றவர்களுடைய நலனுக்காக இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிப்பது இவையெல்லாம் நாம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படி இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள்
இன்றைய புனிதர் நமக்கு எடுக்கக்கூடிய அழைப்பினை ஏற்று எல்லா நிலைகளிலுமே கடவுளுக்கு உகந்த ஒரு நிலையிலே நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு பணியை சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக நம்முடைய அழைப்பினை ஏற்று உணர்ந்து அதன்படி வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அதற்கான அருள் வர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.